Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Environmental Sciences and Sustainability for unannounced exam April-May 2024. The subject code is GE3451 and the regulation is 2021. In this video, you will see unit-wise discussion, important question discussion and question paper discussion. Before starting with, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், ரைட். இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் தேவையே இல்லை, ரைட். நீ எல்லா டாபிக்ஸுமே ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணாவே போதும், ரைட். பிகாஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி நீ வந்து 8th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸ்ல படிச்ச டாபிக்ஸ் தான் இருக்கும். பொல்யூஷன்ஸ், டைவர்சிட்டி, ரைட், ஈகோ சிஸ்டம்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரைட். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு சில ஏரியாஸ் மட்டும் கீ ஏரியாஸா இருக்கும், அதை மட்டும் நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும், ரைட். கண்டிப்பா நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே ஒரு தடவை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு. இதுல பைகாட் பண்றதுக்கு ஒன்னும் இருக்காது. நீ ஜஸ்ட் ரீட் பண்ணாவே எதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்ற ஒன்று தெரிஞ்சிருக்கும், ரைட்டா. சோ அதை வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஈஸியா, ரைட். சப் டாபிக்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் டயகிராம்ஸ் இந்த டயகிராம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட். அண்ட் சப் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா டெக்ஸ்ட் புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க, ரைட். நிறைய லோக்கல் ஆத்தர் புக்ஸ் யூஸ் பண்ணி படிக்காதீங்க இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், ரைட்டா. சோ டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. I have given you in the description I have given you the question paper and as well as the textbooks for your reference. நல்லா யூஸ் பண்ணுங்க, right. So we'll start with unit wise discussion. So unit wise discussion la first unit பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும், பட் இதோட key areas பாத்தீங்க அப்படின்னா the biodiversity, right, that is very very important area, and as well as ecosystem and as well as biodiversity நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னாவே ஷோர் ஷார்ட்டா உன்னால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்டா. அது ரிலேட்டடான டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் ரிலேட்டடா இருக்கும் எக்கோசிஸ்டம் கூட, அண்ட் சிமிலர்லி டைவர்சிட்டி என்னென்ன ரிலேட்டடா இருக்கும் அது எல்லாமே பாருங்க, ரைட். அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நீ படிக்கணும்னு அவசியமே இல்லை, உனக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், ரைட்டா. நான் சின்ன வயசுல இருந்து நிறைய படிச்சிருப்பேன் அதை பத்தி, ரைட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, காஸ் எஃபெக்ட்ஸ் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் இந்த சாயில் வாட்டர் ஏர் பொல்யூஷன், கண்டிப்பா அது கேட்கக்கூடிய क्वेश्चन. சிமிலர்லி இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரைட்டா. அண்ட் இந்த क्वेश्चन இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரைட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் எனர்ஜி சோர்சஸ், அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ரைட். இதெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், ரைட். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் ரீஜியன் லோக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் கார்பன் கிரெடிட் ஃபுட் பிரிண்ட், ரைட். அண்ட் எனர்ஜி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், ரைட். முக்கியமா வந்து சஸ்டைனபிலிட்டி, GDP and sustainability என்ன சார், சஸ்டைனபிலிட்டி கோல்னா என்ன, எப்படி சஸ்டைனபிலிட்டி போறது, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், ரைட். நிறைய படிக்க முடியல, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு, என்ன ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணாவே போதும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், ரைட்டா. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் யூனிட் 4 யூனிட் 5ல நீ மோர் தேன் 6 क्वेश्चंस படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஃபுல்லா ரீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சொல்ற क्वेश्चंस மட்டும் கன்ஃபார்மா எல்லாத்தையுமே படிச்சிரு, ஏன்னா வாஸ்ட் சிலபஸ், ரைட். You can see here zero waste and R concept, right, and ISO 14000 series, right. Similarly பாத்தீங்க அப்படின்னா very important areas in the sustainable energy, right. Carbon cycle is very very important question, right, and sustainable urbanization, இதெல்லாம் ரொம்ப key areas in unit 5, right. You will see question wise discussion, right, and question wise discussion பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல நிறைய புக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்றது கொடுத்திருக்கேன், கோ த்ரூ இட், ரைட். அண்ட் क्वेश्चन வைஸ் டிஸ்கஷன்ல as I said இந்த क्वेश्चन ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இந்தியா as a மெகா டைவர்சிட்டி நேஷன், அது ஜஸ்ட் நீ பயோடைவர்சிட்டி இத ஃபுல்லா பார்த்தாவே அது ரிலேட்டடா எழுதுற மாதிரி தான் இருக்கும், ரைட்டா. சோ பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन படிக்காம கண்டிப்பா வந்து யூனிட் 1 விடாதீங்க, ரைட். பார்ட் சிலயுமே கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு, ரைட்டா. சோ இந்த ரெண்டு क्वेश्चन ஷோர் ஷார்ட்டா படிச்சிரு, இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், right. And unit 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா pollution, as I said, cause effects and preventive pollutions, right. Environmental protection acts, right, and solid waste management and safety management system, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. solid management நாவே நீ இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோ, right. And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா solar energy, wind energy and tidal energy, ocean energy, இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन, right. And இது இல்லாம hydrogen energy, right, and original power plant geothermal energy, right. இந்த மூணு क्वेश्चनும் கண்டிப்பா நீ படிச்சிருக்கணும், ரைட்டா. ஜஸ்ட் படிக்க முடியலனா கோ த்ரூ பண்ணு,
ரைட்டா? இந்த கொஸ்டின் படிக்க முடியலனாலும் என்ன அது கேட்டா என்ன எழுதலாம், என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பாரு. ஹைட்ரஜன் எனர்ஜினா என்ன, ஏன்னா அதோட சப் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பாரு. ரைட், திஸ் 4 questions is more than enough. ரைட், அண்ட் யூனிட் 4 as I said, யூனிட் 4 யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, பிகாஸ் யூ ஹேவ் வாஸ்ட் கான்செப்ட்ஸ். ரைட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கண்டிப்பா அது படிச்சிடு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா என்ன, அன்சஸ்டைனபிள்ல இருந்து எப்படி சஸ்டைனபிளுக்கு வரலாம், ரைட்டா? அண்ட் சிமிலர்லி கார்பன் ஃபுட் பிரிண்ட், ரைட், அண்ட் ஜிடிபி, ரைட், அண்ட் குளோபல் ரீஜியல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட், கண்டிப்பா 5 questions பாரு. ரைட், அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ வேஸ்ட் ஆர் கான்செப்ட், சஸ்டைனபிள் ஹேபிட், ரைட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்ஸ், சஸ்டைனபிள் எனர்ஜிஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். ரைட், அண்ட் குவாலிட்டி சிஸ்டம் ஸ்டாண்டர்ட், ரைட், அண்ட் சிமிலர்லி கார்பன் சைக்கிள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ரைட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். ரைட், அண்ட் சிமிலர்லி சஸ்டைனபிள் அர்பனைசேஷன், இது ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இந்த 5 questions ஷோர் ஷார்ட்டா படிங்க. யூனிட் 4 யூனிட் 5 இருந்து கண்டிப்பா 5 questions படிங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 100% தியரி தான் வர வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? சோ அப்ப நான் சொன்ன questions பார்த்தாவே that is more than enough. Right, and we will see question paper discussion April May 2023. Right, you can see direct questions now, public awareness on environmental aspects, issues happened in society due to poaching of wildlife, and similarly consequence of noise pollution, e-waste management, right, new energy sources related, and hydrogen energy question, silent features of sustainable development, carbon credit, material life cycle assessment, environmental impact assessment. Right, நம்ம சொன்ன क्वेश्चंस படிச்சிருந்தாவே நீ ஈஸியா எழுதலாம் பார்ட் ஏ. அண்ட் இத பாத்தீங்க அப்படின்னா எக்கோசிஸ்டம் அண்ட் as well as பயோடைவர்சிட்டி, இந்த ரெண்டு क्वेश्चनும் கண்டிப்பா படி. ரைட், அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா 12th question டைரக்ட் क्वेश्चन, நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த பொல்யூஷன் பத்தி எப்படி பிரிவென்ட் பண்ணலாம். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா அக்கேஷனல் ஹெல்த் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி பாத்தீங்கன்னா ஓஷன் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தெர்மல் கேட்டிருக்காங்க. ரைட், அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா அச்சீவபிள் sustainability from unsustainable level. Right, very important area. Sustainable goals, sustainable related என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தெளிவா படி. ரைட், அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். ரைட், யூனிட் 4 பொறுத்த வரைக்கும், யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் தெளிவா பாத்துக்கோ, பாட்சியில கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ரைட்டா, you can see local environmental issues, ரைட், அது கேஸ் ஸ்டடியா கொடுத்திருக்காங்க. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா practical issues in development towards socio economic technical challenges. ரைட், அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி 5th யூனிட்ல. ரைட், நம்ம சொன்ன ஏரியாஸ் தான். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ரைட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ரைட்டா, எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस தான் நம்ம சொன்னது. ரைட், so today what we have seen is we have seen important questions for GSS. right, this is another question paper which is November December 2023. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் क्वेश्चंस, ecological succession, effect of habit losses, source responsible of water pollution, composting, right, and renewable and non-renewable resources, power cell, sustainable development, carbon credit, life cycle assessment, and similarly environmental impact assessment. And part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ecosystem and as well as biodiversity, அதே क्वेश्चन தான். ரைட், similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா pollution. ரைட்டா, இங்க பாத்தீங்கன்னா soil pollution மட்டும் தனியா கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா tidals and ocean. ரைட், and similarly பாத்தீங்கன்னா வேற டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ரைட், sustainable development, carbon credit, right, and carbon capture and sequestration, this is very important question. Sustainable urbanization, right, and இது வந்து ஒரு scenario based question கேட்டிருக்காங்க. individual to prevent environmental pollution, யூனிட் 2ல pollution பத்தி படிச்சிருப்பா, அப்படியே எழுத வேண்டியதான். சரியா, biodiversity question. ரைட், சோ இது எல்லாமே வெரி சிம்பிளான சப்ஜெக்ட் தான் இது. ரைட், எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. சப் டாபிக்ஸ் டயகிராம்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. Right, presentation in this subject is very very important. Right, so today we have seen important questions for GSS. Right, and I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you. Thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.